ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வந்துட்ட போட்டு நம்ம டீமோட ஒரு மேட்ச் போகலான்னு போனேன். சரி, எல்லாருமே டப்பால் டிபிள்னு செத்துருவானுங்க. அட்டாக் எடுக்க முடியல இவனுங்களை வச்சு நீ என்னத்தான் பண்ணுறதுனே தெரில. அதனால் உங்கள் வீடியோ சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம மேட்ச்குள்ளே போய் பேசுவோம். என்னடா டே இத்தனை பேர் அதுங்க. சரி, நான் பார்க்கலாம் இருங்க. ஏன்னா மாட்டுவான் அவனுக்கு. அந்த பையன் எவனா மாட்டுவான், அவனை வச்சு அடித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இறங்கன்னு நீ யூசியாடாடி ப்ரோ. விபிஎஸ் பிளேயரா ப்ரோ? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் யாரா பார்த்தீங்களா? குள்ளநடி பி பேட்ச் நீங்கள் யாரா பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். சரி வாங்க, அவங்கள அடிச்சு அமௌண்ட் போடலாமா கைஸ்? கண்டிப்பாக அந்த மேட்ச் ரிவேஞ்ச் தான். ரிவேஞ்சு கிடையாது, ஃபஸ்ட்டே நம்ம தான் போடுறோம். டீம்மேட் கூட போகக்கூடாது. ஓசிக்கல என்னடா எவனோ ஓசிக்கல் அடிச்சு நம்ம கிளிங்காச்சுன்னு பார்த்தா ஹைட்டு பிடிச்சி கூட அடிக்கலாம் போல். எவனாடா புது கண்ணு? எனக்கு செட்டே ஆகலை கைஸ். அந்த கண்ணு எப்படி ஒன் டாப் அடிக்குது? எனக்கு ஒன் டாப் ரொம்ப தூரங்குதா, அதனால் எப்படி அடிக்குதுனே தெரில. எப்பாடி ஒன்று எடுத்தாச்சு. நம்மளை ஓசியில் குத்ததை வச்சு அடிக்கிறோம். நம்ம கையில் போயிட்டு எப்பா P90 எடுத்தாச்சு. போய் ஷார்ட் ரேஞ்சு ஒன்று லாங் ரேஞ்சு போய் அடிக்கிறோம். கதற விட்டோம். வி பேட்ச் டீமே கதற விட்ட கார்த்திக். எப்படி கைஸ் பேர்? நல்லா இருக்கல நான் ப்ரோ. இவனுங்க யார் ப்ரோ? அவனுங்க சுற்றி நிற்கிறானுங்க ப்ரோ. அட்டாக் எடுக்கணும்னா சுற்றி நிற்கிறானுங்க ப்ரோ. பயப்படுறானுங்க ப்ரோ. அட்டாக் எடுத்தாலே அப்படியே பயப்படுறானுங்க. அட்டாக் ஐயோ அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேமஸ் வேறு ட்ரிபிள் சிப்பை போட்டு இந்த இது வச்சு அவனும் எடுத்துக்கிட்டே அது வச்சுன்னு என்ன தான் பண்ணுறது? UMP கொடுங்க UMP பிளேயர். எதுக்கு நம்ம காயின் பிடிக்கிறோன்னா கடைசி டைமில் மான்சர்ட்டை கேர்டாப் வாங்கிறதுக்கு தான். அதை வச்சு மேலே ஏற்றி தலைக்கு ஜாலியாக விளாட்லாம். ஐயோ இவ்வளோ நேரத்தில் நீ என்னதான் பண்ண? உன்னெல்லாம் வச்சுக்க என்ன ப்ரோ பண்ணுறது? ஓசிக்கல் அடினா மட்டும் வந்துடுறேன். சரி இப்போ சரி கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் இருங்க. அவங்க யாருக்காவது 4x ஸ்கோப் வேணுமா? நான் எனக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ தான் சுட முடியும். ஐயோ எக்ஸாமேட்டு ஸ்கோர் எக்ஸ் பத்தாதா? என்ன ப்ரோ நீங்கள் கண்ணு தான் ப்ரோ மாற்றி ஆகணும். 4x மட்டும் வீணாகவே கூடாது. ப்ரோ எனக்கும் 4x கொடுங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு வேணா வந்து கடையில் வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்குவாடை முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுறவங்க பெல் ஐக்கன் நாளில் போட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம், அதனால் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, நான் உங்களுக்கு லைஃப் ஏற்றுறேன். ப்ரோ எனக்கு லைஃப் ஃபுல்லாகவே தான் இருக்குது ப்ரோ. நீ அடித்தா லைஃப் ஏறாது ப்ரோ. சரி ப்ரோ அசிங்கப்பட்டது போதும் ப்ரோ. சும்மா அதே அசிங்கப்படுத்தக்கூடாது ப்ரோ. நான் ப்ரோ நீங்கள் சரி வாங்க நம்ம போய் அட்டாக் எடுக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ அட்டாக் எடுக்கலாம்னா எங்கே சுற்றி நிற்கிறீங்க? வாங்க ப்ரோ. 4 நம்பர் பாருங்க ப்ரோ. தனியாக போகிறாரு. கூப்பிட்டு வைங்க ப்ரோ. அட்டாக் எடுக்கணும். அது பேர் தனியாக போய் அடி வாங்குற கீழே குச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. சிம்பிள் காமித்து பாருங்க. நான் ப்ரோ நீங்கள் மட்டும் வெஸ்ட் எடுத்துக்கலான்னு எங்கள் டீமில் டீமே இருக்குது ப்ரோ. எங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. பெயினே எங்கள் டீம் இருக்காரு. எங்களுக்கு பெயினே இருக்காது. அப்போனா நான் ப்ரோ பெயின் இருக்காத இடத்துல பெயின்லாம் இருக்கவே இருக்காது ப்ரோ. அவ்வளோதான் ஐயே. அப்புறம் எவனும் ஓசிக்கல் எடுக்கிறேன் ப்ரோ. பின்னாடி இது அடிலாம் ப்ரோ. வி பேட்ச் பிளேயர் டீமா? அப்படியா? இருங்க அடிச்சாகணும். அவ்வளோதான் போடே. அவ்வளோதான் 3 கில்லு ப்ரோ. இன்னும் 2 கில்லு அடித்தா நீ சொன்ன சேலஞ்சு முடிஞ்சிடும். நான் தான் ப்ரோ பிளேயரு. ஆட்டோ எடுத்துவே பண்ணும் கார்த்திக். ஒரு அளவு செத்துட்டாங்க ப்ரோ. சொன்னல ப்ரோ 4 நம்பர் தனியாக போவான்ட்டு செத்துட்டாரு பாருங்க ப்ரோ. பாவம் ப்ரோ. ஒரு இடையே பார்த்து மன கஷ்டமாகுது. ஐதெல்லாம் பழகுது ப்ரோ. சரி ப்ரோ ஒரு எமோஷனலாக சொல்லிட்டேன் ப்ரோ. உங்களுக்கு தானே சொல்கிறாங்க ப்ரோ பெயினே. நான் ப்ரோ நீ நடுவில் அடிக்கலான்னு போய் 8 ஷாட்லேயே தூக்கி எக்ஸாமேட்டில் இருக்கிற 30 புல்லட்டு அவன் 8லேயே பார்ப்போம் ப்ரோ. யார் ப்ரோ நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரோ. ஒன் டாப் கிங்கு சின்ன ராய் ஸ்டார் ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. நான் போய் கொஞ்சம் லூட் டெஸ்ட் வரேன் ப்ரோ. புல்லட்டே இல்லை ப்ரோ. நான் ப்ரோ நீங்களும் ஒரு புல்லட்டை போட மாட்டேறீங்க. எங்களுக்கு எப்படி பண்ணுறேட்டிருக்கீங்க? நான் அப்படி பின்னாடி போகிறேன் ப்ரோ.
ஒருத்தர் வேலை செத்துட்டாரு, நான் போய் ரிவே பண்ணுறேன் இருங்க ப்ரோ. நீங்களே ரிவே பண்ணுறேன்ட்டு வெறிப்பேற்றி நிற்கிறீங்க. ஸ்கேர் கார்த்திக் ஈவோ ஸ்கேர் பார்த்தீங்களா ப்ரோ? எப்படிக்குது ஈவோ ஸ்கேரு? ஜொலிதா சூப்பர் மெட் ஜோன் சரிவாக மாறிட்டா ப்ரோ. நான் அதுவே நல்லா இருக்கும்ல ப்ரோ, ஜோன் சரியாக மாட்டேனா சுற்றின்னு கிடக்க வேண்டியது தான் ஊருக்குள்ளே. நம்ம என்ன ப்ரோ, சரி ரிவ்யூ பண்ணலாம் வாங்கோ, டபால் டிபின்னு ரிவ்யூ பண்ணிட்டு போகலாம். நம்மளும் 1000 இது ப்ரோ. உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டோன்னா போயிடாது, கொஞ்சம் விருப்பு தான் ப்ரோ. பரவாயில்ல பார்த்துலாம் வாங்கோ, போகலாம். ஃபுட் ஸ்கிப் கேட்குதுரா, இங்கே இறக்குறாங்க ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் அடிச்சிடாதீங்க ப்ரோ, ஒரே ஒரு ஆள் ரிவ்யூ பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன் ப்ரோ. யாருக்கு சண்டைக்கு நான் வரல. இங்கே யாரும் சுற்றினுக்குறாங்க ப்ரோ. அடிலாம் இறங்கு சுற்று. ஐயோ 2 பேர் ப்ரோ. 3ஆம் நம்பர் பாருங்கள் ப்ரோ. லைஃப் பாதிக்கு மேலே போயிடுச்சு ப்ரோ. நான் ப்ரோ இது கடைசியில் நான் மட்டும் நான் செத்து போடுவேன் ப்ரோ. மைனஸில் போய் ஓய வேண்டியது தான் ப்ரோ. நான் ப்ரோ நீங்கள் சரி நம்ம போய்ட்டு ரிவ்யூ பண்ணிடலாம் அவரை. இப்போ நம்ம போய்ட்டேன் அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டேன். ஒருத்தர் தான் ரிவ்யூ பண்ண முடியுமா? சரி பண்ணிடலாம், நம்மளுக்கு என்ன ப்ரோ. சரி நம்ம போயிட்டேன், அப்படியே போயிட்டேன். கார் எடுத்துன்னு சுற்றலான்ட்டு தான். கார் எடுத்துன்னு சுற்றலாம். எந்த கார் இருக்குது? அங்கே ஒரு கார் இருக்குது. என்ன காரு இதுவா ப்ரோ? நம்ம பண்ணி ஸ்பின் பண்ணேன். நான் அந்த கார் ஸ்கின் இப்போ ஆகுது. இப்போ எந்த ப்ரோ பிளேயர் விபேட்ச் பிளேயர் மட்டும் நம்மளை பார்த்துட்டு ரெண்டு பிடிச்சாரு ஃப்ரெண்ட்ரிக்ஸ் கொடுத்துறானே எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் ப்ரோ. இப்போ எங்கள் டீமில் 2 பேர் செத்துட்டாங்க. நாட்டில் உட்காந்து ஆட்டில் டிபே பண்ண போகிறேன். ஆட் கார்த்திக் சோலோடர் கிங் பா 2 தான். நான் ஃபஸ்ட்டு வந்து மாட்டார் ப்ரோ, அது எனக்கே தெரியும். அதனால் வந்து அங்கே போய்ட்டு நான் சொல்லலாம் மாட்டேன். அதனால் வந்து 2 நான் அப்படி வச்சுக்கோங்க நான் ப்ரோ. சரி அலைவு பாருங்கள் ப்ரோ. 28 அலைவு இருக்குது ப்ரோ. யார் ப்ரோ நீங்கள் இப்படிலாம் சேர்த்துட்டு இருக்காதீங்க ப்ரோ. உண்மையிலே நான் ஜோன் சரியாக மாறிட்டா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஜோன் சரியாக மாட்டேனா ரீஜன் பிளேயருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ஜோன் சரியாக பண்ணுறேன். அதனால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க மெக்கிட் பண்ணு ஜோன் சரி வெட்டி மதராடா பெயிங்க. உங்கள் ஃப்ரெண்டு இங்கே தான் ப்ரோ இருக்கிறாங்க. எனக்கு நெட்டோலாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ, தப்பாக சொன்னால் நினச்சிக்கூடாது. ஒரு ஸ்குவாட் இருக்குதுடா. சிவா நான் போயிடலாம். நான் ப்ரோ இங்கே வந்து நிற்குது மாட்டிக்கிச்சு. ஸ்கூலியே முடிஞ்சு போச்சு. விபி ஸ்குவாட் தான் நினைக்கிறேன். ஐத்துறானுங்க ப்ரோ. வண்டி கொளுத்துறானுங்க. சரி இது நம்ம தான் வச்சு ஓட்டலாம் ப்ரோ. விபேட்ச் பிளேயரை அடித்த கார்த்திக் இருங்க ப்ரோ. அடிச்சுருவாங்க போல ஏன் ப்ரோ? அவ்வளோதான் ஹெட்ஷாட் கார்த்திக் ப்ரோ. கண்டிப்பாக ஹெட்ஷாட் கார்த்திக். நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் கைஸ். இதுக்காக ஒரு லைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெட்ஷாட் வச்சுருக்கேன். லைக்கை போட்டு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி ஃபுல் வீடியோ கண்டிப்பாக ஜாலியாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன ப்ரோ ஓசிக்கல் எடுத்து நாங்கள் போக எங்கே நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா ப்ரோ, வெளியே ஏற்றாத ப்ரோ. சரி ப்ரோ வரேன். எனக்கு கார் எடுத்துகிட்டு போய் ரஷ் பண்ணி அடிக்கிறேன் ப்ரோ. அங்கே நீங்கள் ஹெட்டில் அடிக்கிற பாருங்க. ஸ்கேர் ஹெட்டு ப்ரோ. அடிக்கிறான். நீங்கள் யாராவது அடிக்கிறீங்களா ப்ரோ? நான் மட்டும் உங்களுக்கு ஈல் பிஸ்தல் வச்சு அடிக்கணும். எல்லாம் மெட்கி சுற்றி நிற்கிறேன். எங்கள் டீமே நாக் பண்ணிட்டாங்க கைஸ் இந்த இடத்துல. என்ன ப்ரோ பண்ணுறது? வெளியாவது ப்ரோ உங்களை பார்த்தாலே கடுப்பாகுது எங்களுக்கு. அடுத்த தடவை உங்கள் ஸ்குவாட் கூட வி பேட்ச் கார் கூட போகிறான் வாங்க. யாருமே இல்லையா? செத்துட்டானா ப்ரோ? செத்துட்டான். மதரா அடிங்க. பெயின் வந்து மதராவை அடிச்சிட்டாங்க. என்ன கதைன்னு தெரியல. பெயினும் மதராவும் பிரதர்ஸா இல்லை சிஸ்டர்ஸா? தப்பு சிஸ்டர்லாம் கிடையாது. சிஸ்டர்ன்றேன். பிரதர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இல்லை எனிமியா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கணும். அடுத்த தடவை கண்டிப்பாக கரெக்டான கமெண்ட்டோ இல்லை சொல்கிற கமெண்ட்டை நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். அடுத்த கமெண்ட்டில் காமிக்கிறோம் கைஸ். அது வரை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னா, பிஆர் கடைசி ஜோனில் கண்டிப்பாக உங்கள் டீமில் யாராவது ஒருத்தர் நான் வச்சுருக்கிறது ஒன்று வச்சுக்கணும். அதை வச்சுட்டு ஒரு 1000 ரூபா வச்சு மான்செட்டில் கேட்ராப் வாங்கி ஆளுக்கு சுற்ற பாருங்கள். அது ஒரு பெஸ்ட்டு. அந்த இதுவே பெஸ்ட்டு தான் ஒரு ஸ்குவாடுக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் கடைசி டைமில் இந்த கடைசி ஜோனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதை வச்சு டேஞ்சர் ஜோனே வர வைக்கலாம். பழைய டேஞ்சர் ஜோன்லாம் வரவே வச்சுருக்க முடியாது, அதுவுமே வர வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் முக்கியமாக அதெல்லாம் வச்சுக்கணும். உங்கள் ஸ்குவாடில் கண்டிப்பாக ஒரு ஸ்குவாட் வச்சுட்டு போகணும். இல்லை ப்ரோ நான் ரேண்டம் பிளேயர்ஸோடு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சுக்கோங்க. நான் சொல்லுவேன் ப்ரோ. என்ன ப்ரோ 5 கிலோ 1 கிலோ ஓசி ஏற்றுட்டேன் ப்ரோ. நான் 5 கிலோ எத்தாம மாதிரி தான். எங்கள் லாஸ்ட் டீம் கில்டு லீடர் இங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு.
கில் எடுப்பாரா? சோலோ விசஸ் 3 எடுப்பாரா மாட்டாரா? ஒரு நாக்குடா போடு 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 கில்லடு ப்ரோ கில்லடு ப்ரோ ரிவ்யூ பண்ணுறானு ப்ரோ ரிவ்யூ பண்ணுறானு ப்ரோ தாறுமாறாக ப்ரோ. உங்களுக்கும் இவரோட ஐடியை சர்ச் பண்ணி 2 கொடுங்க ப்ரோ. அவ்வளோதான், இன்னும் 2 பேர்